வணக்கம். வெராண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல லாஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒடிஷா மாநிலத்தில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்தியாவின் அக்னி-1 பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. டிஆர்டிஓ மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ் கமாண்ட் இணைந்து நடத்திய இந்த சோதனை இந்தியாவின் அணு தடுப்பு திறன் மற்றும் பாதுகாப்பு தயார் நிலையை மீண்டும் உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது. இந்த செய்தி தொடர்பான டீடைல்டு அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் ரெலவென்ஸை பார்த்துடலாம். இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மாதிரி ஏரியாஸ்ல கவர் ஆகும். மாணவர்களே, உலக அரசியல்ல இன்னைக்கு ஒரு நாட்டின் வலிமை அதன் பொருளாதார வளர்ச்சியால மட்டும் இல்ல, அதன் பாதுகாப்பு தொழில்நுட்பம், ஏவுகணை திறன், அணு தடுப்பு ஆற்றல் மற்றும் தற்காப்பு தயார் நிலையாலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாடு எவ்வளவு பெரிய பொருளாதார சக்தியாக இருந்தாலும் தனது எல்லைகளை பாதுகாக்கும் திறன் இல்லை என்றால் அந்த வளர்ச்சி நீடித்திருக்க முடியாது. இந்த நிலையில தான் இந்தியாவின் ஏவுகணை திட்டம் உலக அரங்குல இந்தியாவை ஒரு பெரிய பாதுகாப்பு சக்தியா மாற்றி இருக்கு. குறிப்பா அக்னி ஏவுகணைகள் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ஸ் அமைப்பின் முதுகெலும்பாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் ஏவுகணை திட்ட வரலாற்றை பார்க்கும்போது அதன் மையத்தில் நிற்பவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். 1983ஆம் ஆண்டு இந்தியா இன்டிகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் IGMDP என்ற மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கியது. இதன் நோக்கம் இந்தியாவை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைய செய்வது. அந்த காலத்துல இந்தியா பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களுக்கு வெளிநாடுகளை சார்ந்து இருந்துச்சு. மேற்கத்திய நாடுகள் டெக்னாலஜி டினையல் ரெஜிம் மூலம் இந்தியாவுக்கு மிசைல் டெக்னாலஜி வழங்க மறுத்தன. ஆனால் இந்திய விஞ்ஞானிகள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இண்டிஜினஸ் மிசைல் புரோகிராம உருவாக்குனாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பிருத்வி, அக்னி, ஆகாஷ், நாக், த்ரிஷூல் இது மாதிரியான ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. இவை ஒவ்வொன்றுமே இந்திய பாதுகாப்பு அமைப்பின் வெவ்வேறு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. அதுல அக்னி சீரீஸ் மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மிசைல் சிஸ்டமா மாறுச்சு. இப்போ அக்னி சீரீஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அக்னி அப்படிங்கிறது தீ சக்தியை குறிக்கும் பெயர். இந்தியாவின் அணு தடுப்பு கொள்கையின் மையத்துல இந்த ஏவுகணைகள் உள்ளன. இவை பாலிஸ்டிக் மிசைல் வகையை சேர்ந்தவை. பாலிஸ்டிக் மிசைல்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டு பின்னர் கிராவிட்டி மற்றும் ட்ராஜெக்டரி அடிப்படையில் இலக்கை தாக்கும் ஏவுகணை ஆகும். அக்னி சீரீஸ்ல மொத்தம் 5 வகை மிசைல்ஸ் உள்ளன. இப்போ அவற்றை ஒரு ஆர்டரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அக்னி-1. அக்னி-1 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல். இதோட ரேஞ்ச் 700 முதல் 1200 கிலோமீட்டர் வரையும், பேலோட் சுமார் 1000 கிலோ வரையும் இருக்கும். இது நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல். இந்த ஏவுகணை இந்தியாவின் அருகில் உள்ள டாக்டிக்கல் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் த்ரெட்ஸை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்டுச்சு. குறிப்பா இம்மீடியட் நெய்பர்ஹுட் டிட்டரன்ஸ் நோக்கில இது முக்கியமானது. நெக்ஸ்ட், அக்னி-2. இதனுடைய ரேஞ்ச் 2000 கிலோமீட்டருக்கும் மேல. 2 கட்ட சாலிட் ஃபியூவல் மிசைல். ரெயில் மற்றும் ரோட் மொபைல் கேப்பபிலிட்டி மூலம் இதை ஏவ முடியும். இந்த ஏவுகணை மீடியம் ரேஞ்ச் கேட்டகரியில வருது. இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ரீச்சை பெரிதும் விரிவாக்கிச்சு. அடுத்ததா அக்னி-3. இதனுடைய ரேஞ்ச் 3000 முதல் 5000 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஹெவியர் பேலோட் கெப்பாசிட்டி, அட்வான்ஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஏவுகணை இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரியில வருது. இந்தியாவுடைய டீப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை வலுப்படுத்துச்சு. நெக்ஸ்ட், அக்னி-4. அக்னி-4 மிகவும் அட்வான்ஸ்டு மிசைல் ஆகும். இதில் ரிங் லேசர் கைரோஸ்கோப், காம்போசிட் ராக்கெட் மோட்டார், அட்வான்ஸ்ட் ஏவியானிக்ஸ் சிஸ்டம்ஸ் போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இருப்பது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஃபைனலா, அக்னி-5. அக்னி-5 இந்தியாவின் மிக முக்கியமான லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டத்துல ஒன்று. இதனுடைய ரேஞ்ச் 5000 கிலோமீட்டருக்கும் மேல. கேனிஸ்டர் லான்ச் டெக்னாலஜி, நியூக்ளியர் கேப்பபிள், ஹை மொபிலிட்டி இதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ஏவுகணை இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் கேப்பபிலிட்டி நோக்கில இந்தியாவை நகர்த்தது. இதுல MIRV
மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் டெக்னாலஜி பயன்படுத்தும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஒரே ஏவுகணையில பல நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் கொண்டு வெவ்வேறு இலக்குகளை தாக்க முடியும். இப்போ அடுத்ததா அக்னி மிசைல் சீரீஸ் இல்லாம இந்தியாவோட மற்ற மிசைல்ஸ் பத்தி ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். இதை கூட எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிரம்மோஸ் உலகின் அதிவேக சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ்ல ஒன்று. இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாதனைகள்ல ஒன்று பிரம்மோஸ் மிசைல். இது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கிய சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஆகும். இதனுடைய பெயர் இந்தியாவின் பிரம்மபுத்ரா பிளஸ் ரஷ்யாவின் மோஸ்க்வா நதிகளின் பெயர் சேர்த்து உருவானது. மாணவர்களே, பிரம்மோஸ் ஏன் உலக அளவில் முக்கியமானது? இது உலகின் அதிவேக ஆபரேஷனல் க்ரூஸ் மிசைல். லேண்ட், ஏர், சி, சப்மரின் ஆகிய அனைத்திலிருந்தும் லான்ச் செய்ய முடியும். ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மிக அதிகம். இந்த மிசைல் எனிமி வார்ஷிப்ஸ், ராடார் சிஸ்டம்ஸ், கமாண்ட் சென்டர்ஸ், பங்கர்ஸ் போன்ற இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. மாணவர்களே, பிரம்மோஸ் ஒரு க்ரூஸ் மிசைல். இது பாலிஸ்டிக் மிசைல் போல உயரமா போகாது. மாறா லோ ஆல்டிடியூட்ல டெரைன் ஃபாலோயிங் முறையில பயணிக்கும். இதனால ராடார் டிடெக்ஷன் கடினமாகிறது. இந்தியாவின் பிற முக்கிய ஏவுகணைகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1. பிருத்வி, இந்தியாவின் முதல் இண்டிஜினஸ் பாலிஸ்டிக் மிசைல். 2. ஆகாஷ், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். 3. நாக், ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். 4. அஸ்த்ரா, இந்திய ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் மிசைல்ஸை உருவாக்குற முக்கிய அமைப்பு DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய பாதுகாப்பு அறிவியல் மையம். இது நிறுவப்பட்டது 1958. தலைமையகம் நியூ டெல்லி. DRDO தற்போது மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், ராடார்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் ஆகியவற்றை உருவாக்கும் திறனை பெற்றுள்ளது. மாணவர்களே, ஆத்ம நிர்பார் பாரத் பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்தியா தற்போது மிசைல் எக்ஸ்போர்ட்ஸ், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், இண்டிஜினஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் மூலம் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் முக்கிய இடம் பிடித்து வருகிறது. பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் டிஃபென்ஸ் டிப்ளமசியையும் வலுப்படுத்துகிறது. மாணவர்களே, சீனா, பாகிஸ்தான், இந்தோ பசிபிக் ஜியோபாலிட்டிக்ஸ், பார்டர் டென்ஷன்ஸ் போன்ற சூழ்நிலைகள் இந்தியாவின் மிசைல் கேப்பபிலிட்டியை மிகவும் முக்கியமானதா மாற்றி இருக்கு. தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யுது. அக்னி மற்றும் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகள் வெறும் ஆயுதங்கள் அல்ல, அவை இந்தியாவின் பாதுகாப்பு தன்னம்பிக்கை, தொழில்நுட்ப தன்னிறைவு மற்றும் உலக சக்தி நிலையின் அடையாளங்கள். இந்த டாபிக்ல டைரக்டா மிசைல்ஸ் பத்தி பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி பத்தி எல்லாம் அனலிட்டிக்கலா மெயின்ஸ்ல கேட்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால நல்லா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸை தொடர்ந்து பார்க்க வெராண்டா IAS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.